நம்ம என்னைக்குமே நம்மளுடைய லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஒரு ஒரு 10 இயர்ஸா கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். அப்பல்லாம் யாருக்குமே யாரோட கண்ணுக்குமே நம்ம தெரிய மாட்டோம். சடனா அந்த 10 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு ரேஞ்சுக்கு நம்ம வந்துருவோம். ஒரு ஹை லெவலுக்கு நம்ம வந்துருவோம் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ நம்ம டச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு புடிக்காதவங்க, நமக்கு புடிச்சவங்க, நம்மள வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனவங்க எல்லார் கண்ணுக்கும் நம்ம பளிச்சுன்னு அழகா தெரிவோம். ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, கஷ்டமான தருணங்கள்ல நம்மள இன்னும் கஷ்டப்படுத்துனாங்கல்ல, அப்போ நம்மகிட்ட எதுவுமே இருந்திருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கஷ்டத்த நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த கஷ்டத்தோட வலியும், வேதனையும் நம்மள தூங்க கூட விட்டுருக்காது. நம்மளுடைய மன நிம்மதிய கூட கெடுத்திருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து, அதெல்லாம் நம்மளுடைய மனசுல அது ஆழமா பதிஞ்சிருக்கும். பட் ஆனா, அத சொன்னவங்க மனசுல இருந்து அவங்க நினைவுல கூட வச்சிருக்க மாட்டாங்க. பட் அது நம்மள காயப்படுத்தியிருக்கும். நம்மள வந்து தூங்க விடாம தொந்தரவு பண்ணியிருக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகள நம்ம மேல அள்ளி வீசியிருப்பாங்க. அது ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் அதோட அதோட உருவமே பயங்கரமா இருக்கும். பயங்கரமான வெற்றியா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம். அன்னைக்கு ரொம்ப 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 அழகா தெரிவோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரிவோம். நம்ம நம்ம ம், ஆமா, எஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தை கூட மத்தவங்களுக்கு அவ்வளோ அழகா தெரியும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டமும், நம்மளுடைய வேதனையும் என்னைக்கோ ஒரு நாள் அந்த அவமானமும், அந்த அனுபவமும் நம்மள நிச்சயமா ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கும். அந்த உயரத்துல நம்ம இருக்கிறதுனால மட்டும் தான் மத்தவங்க கண்ணுக்கும் நம்ம அழகா தெரிவோம். நம்ம சொல்ற எஸ், ஓகே அப்படின்ற சொல்ற ஒரு ஒரு வேர்டு கூட பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்போதுமே நமக்கு வர்ற அவமானங்களும் சரி, நமக்கு வர்ற கஷ்டங்களும் சரி, அது நல்ல ஒரு அனுபவத்த தரும். அது வந்து அந்த அனுபவமும் ரொம்ப ரொம்ப நம்மள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். நம்ம எதிர்பார்க்காத பிளேஸுக்கு நம்மள கொண்டு வரும். நிச்சயமா நம்புங்க. எப்போதுமே வந்து நம்மள ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. உங்கள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி அது உங்க மனசுல ஆழ் மனசுல பதிஞ்சிருக்குது அப்படின்னா, அது என்னைக்குமே உங்கள வந்து தூங்க விடாது. உங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்காகவே நம்ம லைஃப்பில் பெரிய விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழ்ந்துடணும் அப்படின்ற எண்ணம் எப்போதுமே நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்க நம்மளுடைய லைஃப்பில் வாழ்வதற்கான விதையை விதைச்சிட்டு போயிடுவாங்க. விதைச்சவங்க மறந்துடலாம். அதோட அந்த மண் வந்து என்றைக்குமே அந்த விதையை வந்து இழுத்து பிடிச்சி வளர வைக்கும். அதுதான் வந்து உண்மை. அதுதான் வந்து அனுபவம். அந்த அனுபவம் வந்து என்னைக்குமே வந்து அந்த கஷ்டமான தருணங்கள் அது வந்து நம்மளுடைய லைஃப்பில் இருக்குது அப்படின்னா, நிச்சயமா ஒரு லைஃப்பில் நம்மளால நம்ம வெற்றி பிளேஸை டச் பண்ண முடியும். எப்போதுமே எல்லாருமே ஹாப்பியா, ஜாலியா இருங்க. இன்னைக்கு நம்ம தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிப்போமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் ஹாப்பியா இருப்பேன். இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் இப்படியே இருப்பேன். எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லணுமான்னு கேட்டா, நிச்சயமா யாராலயுமே சொல்லவே முடியாது. இப்போ இந்த நிமிஷம், இந்த தருணம் நம்ம ஹாப்பியா, ஜாலியா கஷ்டங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஓகேவா? எல்லா கஷ்டங்களுமே இருக்கும். நான் வந்து பார்க்குறதுக்கு ஜாலியா, ஹாப்பியா இருக்கேன். பட் எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள கடந்து வர்றேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு அந்த பொண்ணு ஹாப்பியா, ஜாலியா இருக்கா, அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது உண்மை கிடையாது. நான் ஒரு விஷயத்த மைண்டில் எடுத்துப்பேன். என்ன அப்படின்னா, எப்படி வந்துட்டு நம்ம ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள கடந்து வருவோம். ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் ஃபைட்டிங்காக இருக்கும், ஒரு நாள் போரிங்காக இருக்கும், ஒரு நாள் நமக்கு இன்கம் வந்து ப்ளஸ்ஸாக கிடைக்கும். ஸோ மேபி அதுதான் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும். எப்போதுமே கஷ்டமாகவே இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. எப்பவுமே சந்தோஷமாக இருப்போமான்னு கேட்டால் அது நிச்சயமாக நிலைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸோ இருக்கும் வரைக்கும் ஹாப்பியாக, ஜாலியாக உங்களை நீங்கள் ஹாப்பியாக, ஜாலியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.